ஹாய் ஒன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தோம். இது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். சார் படிக்கவே இல்லை சார், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம், இதையாவது படிச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மட்டும் படித்தாலே நமக்கு 50க்கு 50 எடுத்துடலாமான்னு கேட்டால் எடுத்துடலாம். ஏன்னா மிட் டர்மில் சாய்ஸஸ் வரதுனால நம்ம அதை வச்சு எடுத்துடலாம். மோரோவர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதுதான் 5 மார்க், நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுப்பார். அண்ட் 2 மார்க் 3 மார்க்கும் கொடுத்துட்டேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மேக்ஸ் நேற்று போட்டால் ஆர்ட்ஸ் குரூப்பு கேட்டுருக்கீங்க, என் மேலே ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப வெறியில் இருக்காங்க. நான் நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ, சயின்ஸ்க்கு ஒரு வீடியோ, 11த்துக்கும் போடணும், 10த்துக்கும் போடணும், கரியர் கைடன்ஸ் வீடியோ போடணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 7 வீடியோலாம் போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் போகாது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு நான் ஆர்ட்ஸ் குரூப் கண்டிப்பாக ஒரு வீடியோ கன்ஃபார்ம். அண்டு 11த்துக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்ம். 12த்துக்கு இருக்குமான்னு தெரியல, பார்க்குறேன். ஏன்னா 12த்துக்கு ஆல்ரெடி மேக்ஸ் போட்டுட்டேன், ஃபிசிக்ஸு, இன்னும் அடுத்து கெமிஸ்ட்ரி டக்குன்னு போட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லாம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, ஒரு 2000 லைக்கு போச்சுன்னா சந்தோஷப்படுவேன். யூனிட் 1 ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் பிளேன், ரெண்டுமே தனித்தனி 5 மார்க்கு. பொட்டன்ஷியல் டு டைபோல், இங்கே புக் பேக் நம்பர் இருக்குது, எழுதியிருக்கேன் லாங் ஆன்சரோடது. இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் வயர், பிளேன் ஷீட், ஸ்பெரிக்கல் ஷெல், இது மூணுமே காஸ்லாவோட கான்செப்ட் போட்டு பாருங்கள். Van de Graaff generator easy. Unit 2 microscopic model, internal essence of cell using voltmeter, Wheatstone bridge, meter bridge, comparison of EMF, potentiometer. புக் பேக் நம்பர் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கங்க. எனக்கு தமிழ் மீடியம் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து யூனிட் 3 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயோட் சாவட்டில் லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், இது ரெண்டுமே பார்த்துருங்க. ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாவோட லாங் கண்டக்டர் ஈஸி தான், அதெல்லாம் படிச்சுட்டு படிங்க. சைக்ளோட்ரான் ஒர்க்கிங் ஈஸி தான். ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆன் கேரிங் கண்டக்டர் ரெண்டுமே ஈஸி தான். மூவிங் காயில் கிலோமீட்டர் பெருசாக தான் இருக்கும், படித்தா புரியும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். யூனிட் 4 இருந்ததுன்னா, ஏன்னா யூனிட் 3 முடிவு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சில டிஸ்ட்ரிக்ட் யூனிட் 4 இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்க, இல்லைனா ஒமிட் பண்ணிவிடுங்க. M12 = M21 அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். 11th ஒன் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் ஒர்க்கிங், டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன், பியூர் இண்டக்டிவ் ஏசி RLC சீரிஸ். பியூர் கெப்பாசிட்டர் பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், முடிஞ்சால் பாருங்கள். இதே மாதிரி பியூர் கெப்பாசிட்டரும் இருக்கும். ஓகே, புக் பேக் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் 5 மார்க் முடிஞ்சது. 2 மார்க் 3 மார்க்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு கொடுத்துருக்கேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப முடியலைன்னா வேண்டாம் சார், நான் சென்ட்டை முடிக்கணும்னு நினைக்கிறோம் மட்டும் படி. 40 45 50க்கு 40 45 போதும்னா நீ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேண்டாம். 45 எபோவ் எடுத்துடலாம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே. 45 இல்லை 40, ஆமாம் 3 மார்க்கில் ஒன்று 2 மார்க்கில் ஒன்று கம்பல்சரி கேட்டுருவாங்க. அதனால் 45 47க்குள்ளே எடுத்துடலான்னு வைங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சால் படி. எதில் படிக்கலான்னு கேட்டால் யூனிட் 2ல் படி, யூனிட் 1ல் படி. இதில் தான் கம்பல்சரி அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 3 4 இருந்ததுன்னா 4 இம்பார்ட்டன்ட் 3ஐ விட. பட் உங்களுக்கு 3 யூனிட் தான் இருக்குன்னா யூனிட் 1 2ல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் கொடுத்தது படி. எல்லா யூனிட்டும் படித்தா ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியாதவன் விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்புறம் படிச்சுக்க. இப்போ நீ தியரி கான்சன்ட்ரேட் பண்ண போதும். ஓகே, 2 மார்க்கு இதெல்லாம் புக் பேக் நோட் பண்ணிக்க. ரோமன் நம்பர் 2ல் ஸ்டேட் காஸ்லாவோட சேர்த்தி. 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2ல் கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் படிச்சுட்டு ரோமன் நம்பர் 3ல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுறாத. புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்க புக் எடுத்து. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வெறும் 6 சம் தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லெசனில். யூனிட் 2 மார்க்கில் இந்த சம்ஸ் எல்லாம் விட்டுறாத, தயவு செய்து படி. சம்ஸுங்கிற மாதிரி 2 மார்க்லாம் விட்டுறாத. இதெல்லாமே நிறைய லா வரும், ஈஸி தான். 3 மார்க் வந்து 5 தான். அது ரோமன் நம்பர் 2லே சிலதெல்லாம் 2 மார்க்கு, அது 3 மார்க்கில் கூட கேட்பாங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஈஸி தான். சீபெக் எஃபெக்ட் மட்டும் அப்ளிகேஷனோட சேர்த்து படிச்சுக்க. ரோமன் நம்பர் 3 3rd 5th கிர்ச்சாஃப் லா ரூல்ஸ் மட்டும் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், ரூல்ஸ் மட்டும் கேட்பாங்க. 3rd ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரெசன் சீரிஸ் பேரில் தனித்தனியாக கூட கேட்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எங்கே இருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டோட பாதி கொஸ்டின். அந்த டயக்ராம் வந்து I = NEVD, NEAVD முடி டெரைவ் பண்ணால் போதும் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா. ஓகேவா? சரி, இதோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் செகண்ட் லெசன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் இந்த 3 சம்மு எக்ஸாம்பிள், இது எதுவுமே விட்றாத பார்த்துரு. 3 மார்க்கில் வந்து யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து இதெல்லாம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபெம்லிங்ஸ் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ஆம்பியரு, பயோட் சாவர்ட் லா, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, இந்த லாலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை போக கான்செப்ட் கொஸ்டினும் இருக்குது, பார்த்துக்க. 3 மார்க்கில் வந்து ரோமன் நம்பர் 2ல் 9 16 ஃபெரோ டயா பேரா வெலாசிட்டி செலக்டர், அதெல்லாம். ரோமன் நம்பர் 3ல் 11th ஒன் கேவனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் ஈஸி. நீங்கள் எல்லாமே படிக்கணும். டயக்ராம் பார்த்துட்டு சர்க்யூட் பார்த்துட்டு ஒரு 4 லைன் கதை விட்டு டெரிவேஷன் மட்டும் படித்தா போதும். 14 15 லாரன்ஸ் ஃபோர்ஸும் ஹார்டு சாஃப்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட்டும் பார்த்துக்க. இது புக்கின், அவ்வளோதான். ஸோ யூனிட் 4 இருந்தால் படிச்சுக்கோங்க. இதோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பின்னாடி கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க.
யூனிட் 4 வந்து 2 மார்க்கு இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து 3 தான் ரோம் நம்பர் 3ல். அண்ட் புக்கில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் ஏசி ஓவர் டிசி, பியூர் ரெசிஸ்டர் ஏசி. இன்னொன்று 2 மார்க்கே 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அது 2 மார்க்கு 3 மார்க்கு கேட்டு போகிறாங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து இதை மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். ஓகே, நான் 4 லெசனுக்கு கொடுத்துட்டேன், நியூமெரிக்கல் வேண்டாம் சரியா. ரொம்ப நான் சென்டம் எடுக்கணும், 50க்கு 50 எடுக்கணும், 48க்கு மேலே எடுக்கணும் 50க்கு அப்படின்னா மட்டும் படித்தா போதும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை படித்து தியரியை விட்றாத. தியரி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தப்பாக எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்கெல்லாம் புக் பேக் தான் வரும். 1ஓ 2ஓ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் நல்லா புரிந்து படித்தாலே, கொடுத்த கொஷின் புரிஞ்சு படித்தாலே போதும், எழுதிடலாம். புக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலாஸாவது பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லா படிக்கிறவங்க. ஏன்னா அதை வச்சும் கொஷின்ஸ் கேட்பாங்க. எனிவே இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி நான் போட்டுறேன், லாஸ்ட் மினிட் கொஷின் இது. இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சு போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல மார்க் பண்ணுறேன்னு, ரொம்ப முடியாத பசங்க நான் மார்க் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தாக போச்சோ வீடியோ, நான் மார்க் பண்ணுறேன். இந்த 3 விட்டுட்டு போயிடாத. ரொம்ப முடியாத பசங்களுக்கு தான் இப்போ கொடுக்குறேன். கட்டம் போட்டது ரொம்ப முடியாத பசங்களுக்கு, ஓகேவா. இதில் எல்லாமே படித்தாகணும், எதையுமே விட முடியாது செகண்ட் லெசனில். இது 2 லெசனில் படித்தாலே ஒழுக்கமாக போதும். அடுத்து இதில் வந்து இது விடவே முடியாது. சைக்ளோட்ரான் விடக்கூடாது, இது 2 விடவே கூடாது, அவ்வளோதான். 4th லெசன் பொறுத்த வரைக்கும் இதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது. அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். ரொம்ப முடியாத பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா. மோரோவர் எல்லாமே படிக்க டைப் பண்ணணும். ரொம்ப முடியாத பசங்க 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபஸ்ட் லெசன் ஈஸி தான். 3 மார்க்ஸும் ஃபுல்லாக படிச்சிருங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் விட்டுருங்க முடியாதவங்க. யூனிட் 2வில் 2 மார்க் ஃபுல்லாக படிச்சிரு, 3 மார்க் ஃபுல்லாக படிச்சிரு, இதோட சேர்த்து. ஸோ யூனிட் 2லையும் யூனிட் 1லையும் 3 மார்க் 2 மார்க் படிச்சுட்டு, இதில் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா லா மட்டும் படிச்சுக்கோ. பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர், நான் இங்கே மார்க் பண்ணல எதுன்னு தெரியல, நீ பார்த்துக்க. கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் படிச்சுக்கோ. 3 மார்க் ஈஸியாக தானே இருக்குது, படிச்சிரு. ஒரு 5 3 மார்க் தான் இருக்குது, படிச்சிரு. இதோட சேர்த்து படிச்சிரு 6, ஓகேவா. 3 லெசன் முடிஞ்சா. அடுத்து 4th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மார்க் விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா 3 லெசன் இருக்கனால ஆப்ஷன் எழுதிக்கலாம். அப்போ 4th லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 8 கொஸ்டின், அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர், ஐ திங்க் 16th கொஸ்டின் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 20th கொஸ்டினா 6th கொஸ்டினா தெரியல, பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து 3மே படிச்சிருங்க. அண்ட் இதுவுமே ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையாவது விட்டுட்டு போயிடாத, ஓகேவா. அண்ட் 2 மார்க்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்து குத்துமதிப்பாக மார்க் பண்ணுறேன். இங்கே எழுதுகிறேன், பயோட் சாவர்ட் லா, கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, அடுத்தது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சில பேர் பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போவான், ஆம்பியர். இதை 4ஐயும் விட்டுறாத, இதை மீறி முடிஞ்சால் படிச்சுக்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.